தேர்தல் நடத்தை விதிமுறை நேற்று முதல் அமல்படுத்தப்பட்ட நிலையில் பரமக்குடியில் தலைவர்களின் சிலை மற்றும் புகைப்படங்களை மறைப்பதில் அதிகாரிகள் பாரபட்சம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சசிகுமார் உரைக்க கேட்கலாம். வணக்கம் சசிகுமார். தேர்தல் விதிமுறையின்படி தலைவர்களின் சிலை மற்றும் புகைப்படங்களை மறைக்கப்படுகிறது. எந்த தலைவர்களின் புகைப்படங்கள் மறைப்பதற்கு அதிகாரிகள் பாரபட்சம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது? நிச்சயமாக தனலட்சுமி. தேர்தல் நடைமுறை விதிகள் அமலில் உள்ள நேரத்தில் தலைவர்களின் புகைப்படங்களை மறைப்பதில் அதிகாரிகள் பாரபட்சம் காட்டுவதாக பரமக்குடி பகுதியில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதாவது தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக வரும் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நேற்று மாலை முதலே அமலுக்கு வந்தது. இதன் காரணமாக தலைமைச் செயலகம் முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் மற்றும் பொது இடங்களில் உள்ள அரசு அலுவலகங்களிலும் உள்ள தலைவர்களின் படங்களை மறைப்பதற்கு நேற்றிலிருந்தே அமலுக்கு வந்தது. இந்நிலையில் பரமக்குடி பகுதியில் உள்ள பேருந்து நிழற்குடைகளில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் மற்றும் தற்போதைய முதலமைச்சர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோருடைய படங்களுடன் கூடிய இடங்கள் சுத்தமாக பேனர்கள் எதுவுமே இல்லாமல் திரையிட்டு மறைக்காமல் உள்ளது. இதனால் மற்றும் பல அரசியல் கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர். அதிலும் குறிப்பாக பரமக்குடி பகுதியில் மணிநகர், ஓட்டப்பாலம், காட்டுப்பரம்குடி ஆகிய பகுதிகளில் உள்ள பேருந்து நிறுத்தங்களில் சுத்தமாக தலைவர்கள் படங்கள் எதுவும் மறைக்காமல் உள்ளது. இதனால் அரசியல் கட்சியினர் அதிகாரிகள் பாரபட்சம் காட்டுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். தேர்தல் நடத்தை விதிமுறை நேற்று முதல் அமல்படுத்தப்பட்ட நிலையில் பரமக்குடியில் தலைவர்களின் சிலை மற்றும் புகைப்படங்களை மறைப்பதில் அதிகாரிகள் பாரபட்சம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சசிகுமார் உரைக்க கேட்கலாம். வணக்கம் சசிகுமார். தேர்தல் விதிமுறையின்படி தலைவர்களின் சிலை மற்றும் புகைப்படங்களை மறைக்கப்படுகிறது. எந்த தலைவர்களின் புகைப்படங்கள் மறைப்பதற்கு அதிகாரிகள் பாரபட்சம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது? நிச்சயமாக தனலட்சுமி. தேர்தல் நடைமுறை விதிகள் அமலில் உள்ள நேரத்தில் தலைவர்களின் புகைப்படங்களை மறைப்பதில் அதிகாரிகள் பாரபட்சம் காட்டுவதாக பரமக்குடி பகுதியில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதாவது தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக வரும் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நேற்று மாலை முதலே அமலுக்கு வந்தது. இதன் காரணமாக தலைமைச் செயலகம் முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் மற்றும் பொது இடங்களில் உள்ள அரசு அலுவலகங்களிலும் உள்ள தலைவர்களின் படங்களை மறைப்பதற்கு நேற்றிலிருந்தே அமலுக்கு வந்தது. இந்நிலையில் பரமக்குடி பகுதியில் உள்ள பேருந்து நிழற்குடைகளில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் மற்றும் தற்போதைய முதலமைச்சர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோருடைய படங்களுடன் கூடிய இடங்கள் சுத்தமாக பேனர்கள் எதுவுமே இல்லாமல் திரையிட்டு மறைக்காமல் உள்ளது. இதனால் மற்றும் பல அரசியல் கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர். அதிலும் குறிப்பாக பரமக்குடி பகுதியில் மணிநகர், ஓட்டப்பாலம், காட்டுப்பரம்குடி ஆகிய பகுதிகளில் உள்ள பேருந்து நிறுத்தங்களில் சுத்தமாக தலைவர்கள் படங்கள் எதுவும் மறைக்காமல் உள்ளது. இதனால் அரசியல் கட்சியினர் அதிகாரிகள் பாரபட்சம் காட்டுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.